ஏழாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பருவம் 1 இயல் 3 இயற்கணிதத்தில் நாம் இன்று 4வது சம் பார்ப்போம்ப்பா. பின்வரும் கோவைகளுக்கு மாறிலி உறுப்புக்களை எழுதுகன்ட்டு நமக்கு இங்கே கீழே ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த ஒவ்வொன்றையும் இந்த ஒரு கோவையில் நாம் கொடுத்த 4 கோவையிலேருந்து மாறியது மாறிலியது உறுப்புக்கள் எது தனித்தனி எழுதுவோம். நமக்கு இங்கே மாறிங்கிறது என்னம்மா, லெட்டர்ஸ் ஆங்கில சிறிய எழுத்துக்கள் தான் மாறி சொல்லுவோம். மாறிலிங்கிறது நம்பர்ஸ் எண்களை குறிக்கும். சரியாப்பா? உறுப்புக்கள்ங்கிறது இந்த 1 2 3 இந்த கோவையில் நமக்கு எத்தனை உறுப்புக்கள்னால் 2 நம்பர் இடையில் நமக்கு ஒரு கூட்டல் அடையாளமோ கழித்தல் அடையாளமோ வந்தால் அதை தனித்தனியாக உறுப்புக்களாக சொல்லணும். சரியானம்மா? இப்போ கணக்கை எழுதுவோம். இப்போம்மா கொடுத்துருக்க கோவையை நாம் அட்டவணைப்படி மாறி எழுதிடலாம். சரியா? இப்போ கோவை 4 எழுதியாச்சுமா. இதில் மாறி சிறிய ஆண்கள் எழுத்துக்கலாம். அப்போ நான் இங்கே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், அதை மட்டும் எழுதுங்க. எக்ஸு கமா ஒய். சரியானம்மா? இதில் மைனஸு ப்ளஸ் எல்லாம் இங்கே நமக்கு தேவையில்லை. மாறிங்கிறது என்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் எழுதுவோம். அப்புறம் இந்த இதில் நமக்கு என்ன வருது, பி கமா கியூ. இந்த கோவையில் நமக்கு இருக்கிறது எக்ஸு கமா ஒய். சரிடா? அடுத்து இதில் மாறி என்ன இருக்குது, பி. அடுத்து மாறிலிங்கிறது நம்ம என்ன சொன்னோம், வெறும் எண்கள் மட்டும் இருப்பவை தான் மாறிலி. அதில் என்னது இருக்கக்கூடாது, நமக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடாது. சரியா? அப்போனா எண்கள் மட்டும் தனித்திருப்பவை மாறிலி. 18. இப்போ இங்கே என்ன நம்ம மாறினி பார்த்தா 5 தான். அடுத்ததில் நமக்கு நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ நான் இல்லைன்னா இங்கே என்ன போட்டுக்கலாம், நம்ம 0. இதில் +2 மாறியாச்சப்பா. இப்போ உறுப்புக்கள்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம், கூட்டல் கழித்தல் அடையாளம் இல்லாமல் அப்படி எடுத்துதுங்க. 18 கமா எக்ஸு கமா மைனஸ் ஒய் இந்த இடத்துல எழுதும்போது நம்ம அடையாளம் எழுதணும். சரியாம்மா? அடுத்து இங்கே என்ன இருக்குது, 7p கமா -4q கமா 5. அடுத்ததில் பார்த்தோம்னா நமக்கு 29x கமா 13y. அடுத்து b கமா 2. இந்த சம் இதோட முடியுதுமா. தேங்க்யூ.